மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரணம், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், லேண்டு, வண்டி வாகனம், ரோட்டு மூலம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஏன்னா இப்போ நிறைய கிரகங்கள் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டியான பலன்கள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றம், குடும்பத்துக்கு தேவையான பணம் எல்லாமே வந்து முதல் 2 நாட்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துரும். 3ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், கம்யூனிகேஷன் நம்ம ஒருத்தட்ட வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக யோசித்து வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது. 6ஆம் அதிபதியான செவ்வாயும் 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம். யார்ட்டையாச்சும் வந்து ஃப்ரெண்டுன்னு நினச்சி ரொம்ப ஜாலியாக பேசிடுவோம், கூட வேலை செய்கிறான்ட்டு அவனே நம்மளை போட்டு கொடுத்துருவான். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து வக்ரமாகி உங்கள் ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8, 9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக இறங்கிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கரெக்டாக தான் போகிறோமா அப்படிங்கிறத வந்து யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து வக்ரம் முன்னாடி அந்த அடமன்சியை கொடுத்துரும். நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற அடமன்சியை கொடுத்துரும். ஸோ நீங்கள் அந்த பிடிவாதம் வந்து ஒர்த்லையாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி யோசிச்சு பண்ணுங்கள். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8ல் இருக்குது. ஸோ லாபங்கள் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். 12ஆம் அதிபதி சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். என்னடா அது உடனே அந்த வேலை நடக்கலைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் தான்.